அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சூத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்துக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே மிக கொடிதான ஒரு காரியம் என்னவென்றால், குஷ்டரோகிகள் புறக்கணிக்கப்பட்டார்கள். குஷ்டரோகிகள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் மனித சமுதாயத்துக்கு முன்பாக வரக்கூடாதவர்கள். அவர்கள் ஊருக்கு வெளியே வசிக்க வேண்டியவர்கள். இப்படியெல்லாம் அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர். அவரிடத்திலே வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் வந்தார்கள், வேதனையில் இருக்கிறவர்கள் வந்தார்கள், குருடர்கள் வந்தார்கள், செவிடர்கள் வந்தார்கள், முடவர்கள் வந்தார்கள். எல்லோரும் விடுதலை பெற்று சென்றார்கள். எல்லோரும் விடுதலை பெற்று சென்றார்கள். இவையெல்லாம் அறிந்த ஒரு குஷ்டரோகி ஒருவர், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே இந்த மனிதன் குஷ்டரோக நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். யாரிடத்திலும் நெருங்க முடியாது, யாரிடத்திலும் ஒன்றையும் கேட்க முடியாது. மிகவும் கடினமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்த அந்த மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்குகிறார் என்று அறிந்தவனாக ஆண்டவரை நோக்கி வந்தான். பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அவர் பிசாசுகள் அவரை கண்டு ஓடின. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, 40வது வசனம் எப்படி சொல்லுகிறது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஜெபத்தை நோக்கி பாருங்கள், அந்த வேண்டுதலை நோக்கி பாருங்கள். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவருடைய விசுவாசம் அவ்வளவாக இருந்தது. அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார், அங்கீகரித்தார். பாருங்கள், உடனே அவர் என்ன சொன்னார்? 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதலாவதாக இயேசு மனதுருகினார். மனதுருகினார். அது மாத்திரமல்ல, கையை நீட்டி அவனை தொட்டார். குஷ்டரோகி பக்கத்திலே வரவிட மாட்டாங்க. ஆனால் இயேசு அவன் குஷ்டரோகியாக இருந்தாலும் கூட அவனை தொட்டார். தொட்டு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு நீ சுத்தமாக என்றார். பாருங்கள், அவனுடைய விண்ணப்பத்தை உடனே அங்கீகரிக்க, அவன் விசுவாசத்தோடு கேட்ட விண்ணப்பம் உடனே அங்கீகரிக்கப்படுகிறது. இப்படி அந்த அடுத்த 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி இயேசு சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசத்தோடு தாழ்மையோடு ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது அவர் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் தந்து, எப்பேற்பட்டவனாக இருந்தால், எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தால், எப்பேற்பட்ட நோயில் இருந்தாலும் அவன் உடனடியாக விடுதலை பெற கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? ஒருவேளை நோயின் கொடூரம் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? அல்லது பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கூடும்
எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமாண்டவரே, இந்த குஷ்டரோகி உம்மிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி விசுவாசத்தோடு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டாரே. அப்படிப்பட்ட இருதயத்தோடு தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து விசுவாசத்தோடு, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களை விட்டு நீங்க உம்மால் ஆகும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் நோயின் கொடூரங்கள் எங்களை விட்டு நீங்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறோம். எங்கள் மரணத்தில் இருக்கிற நோய்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஆண்டவரே அப்பா கேன்சர் நோய்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு எங்கள் ஆண்டவர் உடனடியாக பதில் தருகிற தேவன். தருகிறதுக்காக நன்றி. இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து உம்மோடு தகப்பனே ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்லப்பா. ஏழை மக்கள் வழி தெரியாம இருக்கிறாங்க. என்ன செய்வோம்? மருத்துவர்கள் இடத்துல சென்று செலவழிக்க வழி இல்லை ஆண்டவரே. மருத்துவர்கள் ஆண்டவரே நாட்களை குறித்து விட்டார்கள் என்று வேதனையோடு உம்முடைய பாதத்தில் வருகிறாங்கப்பா. நீர் ஒருவரே நம்பிக்கைப்பா, கடைசி நம்பிக்கைப்பா. மனம் இறங்குங்கப்பா, தயவை கட்டளையிடுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்க. தரகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை அற்புதங்களை காண செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தோடு கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். மற்றவர்களும் இந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடிந்த வரைக்கும் இதை காணொலியை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.